திருப்பத்தூர் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. குறிப்பா பொறியியல் கல்லூரிலாம் சுத்தி நிறைய இருக்கு. இங்க ஒரு ஷிப்காட் கொண்டு வரப்படும் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். குறிப்பா சமீபத்தில் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஜூன் மாசத்துல வந்து கூட ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். 200 ஏக்கர்ல 250 கோடியில உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி. மல்லகுண்டா பகுதியில் 200 ஏக்கருக்கான ஷிப்காட் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விட்டது என்பது நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும். தொடங்கப்படல, இடத்தேர்வு மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இடத்தேர்வு நடந்தாதான் கட்டணம் கட்ட முடியும். முதலமைச்சர் பேசும்போதே சொன்னாரு, இந்த திட்டங்கள்லாம் நம்ம அறிவிக்கிறது மட்டும் இல்ல, உடனடியா செயல்பாட்டு முதல் இறுதி கட்ட பணியை பத்தி ஐயா கேக்குறீங்க. முதல் கட்ட பணி தொடங்கப்பட்டுச்சா இல்லீங்களா? அதுக்கான இடம் தேர்வு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்பனா ஒரு 2 months பேக் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாங்க. அது எது முக்கியத்துவமான பிரச்சனைகளுக்கெல்லாம் முதல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அது தொடர்ந்து நாங்க கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, திருப்பத்தூர்ல விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க, வியாபாரிகள் அதிகமா இருக்கிறாங்கனாலும் விவசாயிகள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு பாலாறு ரொம்ப முக்கியமான ஆறு. இப்ப ஆந்திர பிரதேசத்துல வெறும் 33 கிலோமீட்டர் தான் அந்த பாலாறு வருது. ஆனா அங்க 23 தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடுது. நம்ம திருப்பத்தூர் பகுதியில் எத்தனை தடுப்பணைகள் இந்த 5 வருஷத்துல கட்டி இருக்கிறீங்க? இங்க முக்கியமா பாலாறு தொடங்க இடம் வந்து இந்த சட்டமன்ற தொகுதியின் முதலிடமான புல்லூர் என்ற பகுதியில் தான் இங்க பாலாறு தொடங்கி நம்ம சட்டமன்ற தொகுதி முடிக்கிற இடம் பச்சைக்குப்பத்தாடு போய் ஆகரஞ்சேரியான போய் நம்ம பாலாறு முடிச்சிடுதுங்க. அந்த முடிகிற இடத்துல ஆரம்ப பகுதியில் தண்ணீர் தேக்கி வச்சு அங்க மிகுந்த தண்ணி தான் அடுத்தடுத்த பகுதிக்கு கொண்டு போறதுக்கான சூழல் இருக்குதுங்க. இப்போ சென்ற மாதம் ஆர்வலர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சென்ற மாதம் வந்து அம்பலூர் பகுதியில் அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கன்றது உண்மை. அதுக்காக நிறைய பாராட்டு விழா நடத்தினாங்க. சொல்ற எல்லாத்துக்கும் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நான் கேக்குற எல்லா விஷயத்துக்கும் அடிக்கல் நாட்டிருக்காங்க, இடம் பார்த்திருக்காங்க, செஞ்சிட போறாங்க. 5 வருஷம் நம்ம என்ன பண்ணோம்? 5 வருஷம் நான் சொன்னது எல்லாமே வாக்குறுதி. எப்போ 2021 மார்ச்ல சொன்னது. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்பதான் இடம் பாக்குறாங்கன்றீங்க. சார் சொல்றது கரெக்ட். 500 சில்லற வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அது 500 சில்லற வாக்குறுதிகளை பெரும்பான்மையானதை நிறைவேற்றி இருக்கிறோம். சில நிறைவேற்றத்துல நடைமுறை சிக்கல் இருக்கிறது, கிளியரன்ஸ் வரது இருக்குது, அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கிற விஷயத்தை கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தொகுதியில மட்டுமே 14 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு ஐயா 14 வாக்குறுதி முதலமைச்சர் கொடுத்திருந்தாரு. 13 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. தொடங்கப்பட்டிருக்குதா இல்லீங்களா? பணிகள் அதுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்குதா இல்லையா? நேத்து சொன்ன மாதிரிதான், சீரியல் மாதிரிதான் தொடரும். நிகழ்ச்சியை நாளைக்கு பார்க்கணும். நீங்க இதெல்லாம் தொடரணும் அப்படின்னா மீண்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டாதான் மீண்டும் வரும் அப்படின்னு மக்களை வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ள கொண்டு வரீங்க. திராவிட மாடல் அரசு என்பது வெறும் வாக்கு வங்கியை மையமாக வைத்து செயல்படும் அரசாங்கம் அல்ல. நலனை அதிகமாக வைத்து செயல்படும் அரசாங்கம். இதில் முக்கியமான திட்டங்களை முதலில் கொண்டிருக்கிறோம். வரும் திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான முக்கியமான விஷயங்கள் நிதிகளை வந்து மத்திய அரசாங்கம் ஒதுக்குறதே இல்ல. எல்லாத்தையுமே வந்து